ஹலோ மாணவர்களே, இன்றைய வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் ஆக்சி அசெட்டிலைன் வெல்டிங் செயல்முறையில் S.S.sheet வித் காப்பர் ஷீட்டின் மீது ஃபிளாட் F1 பொசிஷனில் T ஜாயிண்டுடன் சில்வர் பிரேசிங் செய்வதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் காப்பர் ஷீட்டுகளை தயாரிக்கவும், சில்வர் பிரேசிங்கிற்கான T ஜாயிண்டை ஃபிளாட் பொசிஷனில் வைக்கவும், போதுமான ஃபில்லர் மெட்டலுடன் பீட் டெபாசிட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக T ஜாயிண்டை ஆய்வு செய்யவும் முடியும். ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி S.S.sheet-உடன் காப்பர் ஷீட்டில் T ஜாயிண்ட் சில்வர் பிரேசிங் செய்வதற்கு தேவையான கருவிகளை இப்போது பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், சென்டர் பஞ்ச், ball peen hammer, angle grinder, half round file, bench vise, tri square, chipping hammer, steel wire brush, safety clothing, gloves, PPE kit, நாசில் நம்பர் 7, CCMS ஃபில்லர் ராட் 3 mm, oxygen ಮತ್ತು acetylene cylinder key, tip cleaner, spark lighter, gas welding goggles. ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி S.S.sheet-உடன் காப்பர் ஷீட்டில் T ஜாயிண்டை சில்வர் பிரேசிங் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை இப்போது பார்க்கலாம். பாதுகாப்பு ஆடைகளை அணியவும். ஷேரிங், கிரைண்டிங் மற்றும் ஃபைலிங் பயன்படுத்தி 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டை கட் செய்யவும். ஷேரிங், கிரைண்டிங் மற்றும் ஃபைலிங் பயன்படுத்தி 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட காப்பர் ஷீட்டை கட் செய்யவும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு பேஸ் மெட்டலை சுத்தம் செய்யவும். S.S.sheet-ஐ பேஸ் மெட்டலாக செட் செய்யவும். நீலவாக்கில் காப்பர் ஷீட்டை S.S.sheet-க்கு செங்குத்தாக வைக்கவும். T ஜாயிண்டாக ஷீட்டுகளை டேபிள் மீது வைக்கவும். ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் சிலிண்டர் வால்வுகளை மெதுவாக திறக்கவும். ஒர்க்கிங் பிரஷர் செட் செய்யவும். ஷீட் திக்னஸை விட 1 அல்லது 2 அளவு பெரிதாக நாசிலை தேர்ந்தெடுக்கவும். 1.6 mm டயா ஃபில்லர் ராடுடன் 40 முதல் 50% சில்வர் மற்றும் 15 முதல் 25% ஜிங்க், மீதம் காப்பர் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸ்பார்க் லைட்டர் கொண்டு ஃப்ளேமை பற்ற வைக்கவும். சிறிதளவு ஆக்சிடைசிங் ஃப்ளேமை செட் செய்யவும். ஷீட்டின் ஒவ்வொரு முனையிலும் ஜாபை டேக் செய்யவும். ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் ப்ராசஸ் பயன்படுத்தி S.S.sheet-உடன் காப்பர் ஷீட்டில் T ஜாயிண்டை சில்வர் பிரேசிங் வெல்டிங் செயல்முறையை இப்போது பார்க்கலாம். வெல்டிங் பொசிஷனரில் ஃபிளாட் பொசிஷனில் டேக் ஜாயிண்டை வைக்கவும். டேக் வெல்டை ஃபியூசிங் செய்வதன் மூலம் ஜாயிண்டின் வலப்பக்க முனையை பிரேசிங் செய்ய தொடங்கவும். ப்ளோ பைப்பை இடது பக்க திசையில் 60 முதல் 70 டிகிரி கோணத்தில் மற்றும் ஃபில்லர் ராடை 30 முதல் 40 டிகிரி கோணத்தில் லைன் ஆஃப் டிராவலில் வைக்கவும்.
ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராட் ஆகியவற்றை 45 டிகிரியில் ஜாயிண்டின் இரு பக்கங்களுக்கும் இடையில் நிறுத்தவும். இது ரூட் பெனிட்ரேஷனை உறுதி செய்கிறது. ஜாயிண்ட்டுக்கு சில்வர் பிரேசிங் அலாய் அப்ளை செய்யவும். அது ஜாயிண்ட்டுக்குள் சீராக பாய்வதை உறுதி செய்யவும். பிரேசிங் மூலம் 2 துண்டுகளும் இணைந்து இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள மோல்டன் மெட்டலை கூர்ந்து கவனிக்கவும். மோல்டன் பூல் ஏற்பட்டால் ஃபில்லர் ராடை மோல்டன் பூலுக்கு மத்தியில் வைக்கவும். ப்ளோ பைப் ஆனது சைட் டு சைட் மெதுவாக அசைவதற்கு அனுமதிக்கவும். ஃபில்லர் ராடுக்கு பிஸ்டன் லைக் மூமெண்ட்டை அப்ளை செய்யவும். ரூட் மற்றும் 2 ஷீட்டுகளிலும் சீரான ஊடுருவலை பாதுகாக்க ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடின் டிராவல் ரேட்டை சரி செய்யவும். இதை செய்வதன் மூலம் சமமான லெக் லெங்த்துடன் ஃபில்லட் வெல்ட் உருவாகும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். வெல்டின் மேற்பரப்பை குறைபாடுகளுக்காக ஆய்வு செய்யவும். ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி S.S.sheet-உடன் காப்பர் ஷீட் மீது டி ஜாயிண்டை சில்வர் பிரேசிங் செய்வதற்கு சில முக்கிய குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஃபிக்ஸ்சரிலிருந்து ஜாபை நீக்க டாங்ஸை பயன்படுத்தவும். குட் பெனிட்ரேஷன் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆகியவற்றை உறுதி செய்யவும். ஜாயிண்டை இப்போது ஆய்வு செய்யலாம். யூனிஃபார்ம் வெல்ட் சைஸ், excess reinforcement, leg length, porosity, blowholes. இந்த தலைப்பிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இப்போது ஒரு குவிக் ரீகேப் செய்யலாம். 150 mm லெங்த், 50 mm விட்த் and 2 mm திக்னஸ் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் காப்பர் பிளேட்டை தயாரிக்கவும். சில்வர் பிரேசிங் செய்வதற்காக ஃபிளாட் பொசிஷனில் டி ஜாயிண்டை செட் செய்யவும். போதுமான ஃபில்லர் மெட்டல் கொண்டு பீட் டெபாசிட் செய்யவும். டி ஜாயிண்டின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய்.